1 கொரிந்தியர் 3:23 முதலாவது கொரிந்தியருக்கு எழுதின பவுலுடைய நிருபம் 3:23 நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். பின்னாலே ஒரு சகோதரர் வாசியுங்கள். ரொம்ப அழகா நேர்த்தியாக அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை பற்றி சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். இதுக்கு 2 விதமான அர்த்தம் இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் என்றும் சொல்லலாம், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் என்றும் சொல்லலாம். ஒன்றும் புரியல இல்லை, சிந்திச்சா தான் புரியும், சும்மா புரியாது. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் சொன்னால் கவனியுங்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவை உங்களுடைய பொக்கிஷமாக்கி கொண்டீர்கள் அப்படின்னு அர்த்தம், அல்லது கிறிஸ்துவை நீங்கள் சொந்தமாக்கி கொண்டீர்கள் என்றும் அர்த்தம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்து அல்லது கிறிஸ்து உங்களை சொந்தமாக்கி கொண்டார்னு அர்த்தம். ஹலோ, நான் மேரேஜில் எப்பொழுதும் சொல்லுகிறது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன். உன்னத பாட்டு 6:3 வாசித்தால், I am of my beloved and my beloved is mine. நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். அப்படின்னா நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். அப்போது 2 பேரும் மாற்றி மாற்றி உரிமை கொண்டாடுகிறவர்கள், ஒருவருக்கு ஒருவர் உடையவர்களாய் இருக்கிறார்கள். அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கிறது வேற, கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறது வேற. உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த பைபிள் என்னுடையது, நான் விலை கொடுத்து வாங்கினேன், இது எனக்கு சொந்தம், இதை நான் உபயோகப்படுத்துகிறேன். இதை ஒரு வேளை ரொம்ப பிரியமாக இருந்தால் யாருக்காவது நான் கொடுக்கணும்னா கொடுக்கறது உண்டு. அப்படி பல முறை பல பேர்த்துக்கு கொடுத்துருக்குறேன். அப்போது இது என்னுடைய இஷ்டம், ஏன்னா இதை நான் விலை கொடுத்து வாங்கினேன். இதை நான் எனக்காக வைத்துக்கொள்ளலாம், அல்லது சரி என் ஞாபகார்த்தமாக நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கன்னு யாருக்காக கொடுக்கலாம். ஏனென்றால் இது என்னுடைய உடைமை. நல்லா கவனிங்க, இதனுடைய விருப்பத்தை கேட்டுக்கொண்டு நான் செய்கிறதில்லை, என் விருப்பத்தின் பிரகாரம் செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஏன்? இது என்னுடையது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருந்தால், கிறிஸ்து நம்மை என்ன செய்ய எப்படி உபயோகப்படுத்த விரும்புகிறாரோ அப்படி நாம் அவருக்கு நம்மை விட்டு கொடுத்திருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 9:21 இப்படி அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் வாசிப்பீர்களா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும், கனவீனமான இன்னொரு பாத்திரத்தை கனவீனமான பாத்திரத்திற்கும் செய்கிறதுக்கு, அவன் அந்த பாத்திரத்தை செய்கிறதுக்கு அந்த மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறதல்லவா? அதுபோல தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக உபயோகப்படுத்துகிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் ஒரு வீட்டில் தண்ணீர் சேமித்து வைக்க, குடி தண்ணீர் வைக்கிறதுக்காக ஒரு பெரிய பானை இருக்கும். அந்த பானையிலிருந்து மொண்டெடுத்து கொண்டு போகிறதுக்கு ஒரு செம்பு இருக்கும். அந்த செம்பிலிருந்து நேரடியாக குடிக்காமல் ஒரு டம்ளர் இருக்கும். ஏன் 3 பொருளை உபயோகப்படுத்துகிறோம்? நமது வசதிக்காக. இப்போது பெரியவங்க செம்பில் எடுத்து அப்படியே குடிச்சிடுவாங்க, ஆனால் குழந்தைகள் அப்படி குடிக்க முடியாது, கீழே போட்டுரும். அதனால் என்ன செய்ய வேணும்? டம்ளரில் ஊற்றி குடிக்கிறாங்க. அப்போது ஒரு தண்ணீர் குடிக்கிறதுக்கு 3 பாத்திரங்கள் தேவையாக இருக்கிறது. அப்போது ஒரு பாத்திரத்தை அண்டாவாக அல்லது சர்வமாக ஒரு உபயோகப்படுத்துவார். ஒரு பாத்திரத்தை செம்பாக எடுத்து மொண்டு எடுக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவார். ஒரு பாத்திரத்தை டம்ளராக உபயோகப்படுத்துவார். என்ன நீர் டம்ளராக வச்சுட்டீரே, என்ன அண்டாவாக வைத்திருக்கக்கூடாதா, என்ன குண்டாவாக வைத்திருக்கக்கூடாதா என்று நாம் சொல்ல வேண்டாம். நாம் வைக்கப்பட்ட நிலையிலே ஆண்டவருக்கு அல்லது எஜமானுக்கு பிரயோஜனகரமான பாத்திரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை பெரிதாகவோ ஒரு பாத்திரத்தை சிறியதாகவோ வணைகிறதுக்கு குயவனுக்கு
அதிகாரம் இருக்கிறது போல நம்மை ஆண்டவர் கண்டெடுத்து ஒரே இரத்தத்தினாலே மீட்டு உபயோகப்படுத்துகிறார் என்றால் நம்மை அவருக்கு நாம் அர்ப்பணம் பண்ணி இருக்க வேண்டும். அதனால தான் நாம் யாராக இருக்கிறோம்? கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தால் அதில் எப்படி எழுதுகிறார்? 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், வாங்கப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய நமக்கு யார் கிரயம் கொடுத்தது? இயேசு நமக்கு கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார், விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அது இப்போ நம்ம நாட்டில் இந்த பொருள் விளங்காது. ஆனால் அந்த யூதர்கள் காலத்தில், இது எழுதப்பட்ட காலத்தில் அடிமைகளை விலைக்கு வாங்கி கொண்டிருந்தார்கள். ஆகையினாலே கிரயத்திற்கு நீங்கள் வாங்கப்பட்டீர்கள். அப்போ அடிமையினுடைய சாசனம் என்னன்னா, அவன் இதை செய்யணும்னா ஏன் அதை செய்யணும், மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் விலைக்கிரயமாக வாங்கப்பட்டவன். இப்போது ஒரு மாட்டை நீங்கள் வாங்கிட்டு வர்றீங்க, நீங்கள் போடுற புல்லைத்தான் சாப்பிட்டாகணும். நீங்கள் வண்டியில் ஓட்டினா வண்டி ஓட்டணும், ஏரில் பிடிச்சா ஏர் ஓட்டணும், ஏற்ற மறிக்கனா ஏற்ற மறிக்க வேணும். அந்த மாடு இல்லை நான் வண்டியில் தான் போவேன், நான் ஏர் ஓட்ட மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அது விலைக்கு வாங்கப்பட்டது. அடிமைகள் அப்படி வாங்கப்பட்டார். அதுபோல அடிமைத்தனம் இருந்த காலத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள்ங்கிற வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். அப்படியானால் நாம் யார்? கிரயத்திற்கு, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை சிந்தி கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உண்மையில் என்ன பண்ணுறார் தெரியுமா? நம்மை அடிமைகளாகவோ அல்லது நமது விருப்பு வெறுப்புகளை காட்டக்கூடாதவர்களாகவோ நம்மை உபயோகப்படுத்த விரும்பவில்லை. உனக்கு சித்தமானால், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொன்ன, உனக்கு விருப்பமானால், நீ விரும்பினால், உன் விருப்பப்படியே, நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு ஆக கடவுதுங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நம்முடைய நிலையை, நமது சுயாதீனத்தை அவர் கனப்படுத்துகிறார். நமது விருப்பு வெறுப்புகளை அவர் கனப்படுத்துகிறார். நம்மளே கரிசனை கொண்ட கர்த்தரவர். அல்லேலூயா. ஆகினாலே நாம் யார்? கிறிஸ்துவின் உடையவர்களாயிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னன்னு சுருக்கமாக சிந்திக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 10. நான் என்னுடையவைகளை அறிந்தும் அப்பாடியோ என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் யாரை அறிந்திருக்கிறார்? என்னுடையவைகளை அப்படிங்கிறார். அதே போல சொல்லுகிற பொழுது என்னுடையவைகளால் அறியப்பட்டும், நான் அவர்களை அறிந்திருக்கிறேன், அவர்கள் என்னை அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இது நமக்கு ஆழமான ஒரு அனுபவமாக இருக்க வேணும். கிறிஸ்துவை அறிகிறதுங்கிறது கிறிஸ்துவை பற்றி அறிகிறதல்ல. நல்லா கவனிங்க. கிறிஸ்துவை பற்றி அறிகிறது வேறு, கிறிஸ்துவை அறிகிறது வேறு. ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம். பொண்ணு என்ன படிச்சிருக்கு, என்ன பயோடேட்டா கொடுங்க, பார்க்குறோம். பொண்ணு பேர் இது, இன்ன டேட்டில் பிறந்திருக்கு, இன்னும் படிச்சிருக்கு, இவ்வளவு ஹைட்டு, இதெல்லாம் பார்க்குறேன். இங்கே வேலை செய்யுது, இவ்வளோ சம்பளம் வாங்குது, இதெல்லாம் அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, உடன் பிறந்தவங்க, இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் என்ன? பெண்ணை பற்றி. நல்லா கவனிங்க. ஆனால் அந்த பெண்ணை அறிய வேண்டுமானால் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிற்பாடு தான் தெரியும் அந்த பெண் எப்படிப்பட்டவள், அவளுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, அவளுடைய சுபாவம் என்ன, அவள் எப்படி கணவனோடு ஒத்து போகிறாள், மாமியார் மரம் எப்படி கவனிக்கிறாள், பெற்றோர் எப்படி கவனிக்கிறாள், அவள் புகுந்த வீட்டை எப்படி நேசிக்கிறாள், இல்லை பிறந்த வீட்டையே நினைத்து கொண்டிருக்கிறாள். இதெல்லாம் எப்பொழுது தெரியும் என்றால் குடும்பம் நடத்துகிற பொழுது தெரியும். பயோடேட்டா பார்த்தா தெரிஞ்சிடாது. ஹலோ, என்ன நம்ம இந்திய தேசத்து பிரதமர் மோடியை பற்றி ஒரு கட்டுரை எழுதி சொன்னால் ரொம்ப பிரமாதமாக எழுதிடுவேன், பல பக்கங்கள் எழுதிடுவேன். அவர் என்ன பண்ணுறாரு, உட்கார்றது எங்கே, எந்திரிக்கிறது எங்கே, எங்கே பறக்கிறாரு, எங்கே வர்றாரு, என்ன பண்ணுறாரு, யார் கூட போகிறா, எல்லாம் எனக்கு தெரியும். ஏன்? அவரை பற்றி அறிந்திருக்கிறேன். அவர்கிட்ட போய் இங்கே ஒருத்தர் இருக்கிறாருங்க, திருமுல்லை வாயிலில், சென்னையில், அவர் பேர் செல்லத்துறை, தெரியுமா உங்களுக்குன்னா, அதிகாரம் எனக்கு எப்படி தெரியும் அப்படிம்பார்.
நான் பக்கம் பக்கமாக அவரை பற்றி பேசினாலும் எழுதினாலும் அவர் என்னை அறிய மாட்டார். ஏன்? அவரை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். நான் முன்னால் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்துட்ருக்கிறேன். கவனிங்க, அங்கே எனக்கு ஒரு கார்பெண்டர், அந்த பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கார்பெண்டர் வேலை செய்கிறார். அவர் என்ன செய்திருக்கார், அவருடைய பாட்டிக்கு 300 ரூபா பணம் அனுப்பியிருக்கார். அந்த ரசீது வந்துருச்சு, இவருக்கு வந்துருச்சு. பார்த்துட்டு சரி பணம் போய் சேர்ந்துருச்சுன்னு இவர் நினச்சிட்டு இருக்கிறார். பாட்டிக்கிட்ட இருந்து ஒரு தபால் வருது. நீ அவன் பேரை போட்டு நீ அனுப்பின பணம் 100 ரூபாயும் பெற்றுக்கொண்டேன்னு ஒரு எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு எழுத தெரியாது, வேற ஒருத்தரை வச்சு தான் எழுதியிருக்காங்க. அதை இவர் பார்த்து படித்தபோது, நான் 300 ரூபாய் அனுப்பியிருந்தேன், 100 ரூபாய் நீ அனுப்பின 100 ரூபாயும் பெற்றுக்கொண்டேன்னு எழுதியிருக்கேன். அப்போ 200 ரூபாய் என்னாச்சு? தபால்காரர் கொடுக்காம ஏமாற்றியிருக்கிறாரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சார் இங்கே பாருங்கள் சார், என்ன சார் பண்ணலாம்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் தபால் இது அனுப்புனீங்கள்ல, அந்த ரசீது வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். எங்கே அனுப்புனீங்க? அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அந்த ரசீது வச்சுருக்கேன் சார். நான் அப்படியானா ஒரு ரிப்போர்ட்டு நான் வேணும் எழுதி தர்றேன், அதை கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா இந்த கவரையும் கொண்டு போய் காட்டணும் அவங்களுக்கு. இந்த பதில் வந்துருக்கு, தபால் வந்திருக்கு, அதையும் காட்டினீங்கன்னா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஒரு வேளை டெலிவரி பண்ணினவர் 100 ரூபா வந்திருக்குன்னு கொடுத்துட்டு வந்திருப்பார், கையெழுத்து வாங்கி ரேகை தானே வச்சுருக்காங்க, அதனால் வச்சுட்டு வாங்கியிருப்பார் இருக்கலாம். ஆகையினால நீங்கள் ரிப்போர்ட். சார் எனக்கு மந்திரி மாதவன் தெரியும் சார். அப்போ மந்திரி மாதவன்கிற திரு மாதவன் மந்திரியாக இருந்தார். கவனிங்க, சார் எனக்கு மந்திரி மாதவன் தெரியும் சார், அவர்கிட்ட சொல்லாமாண்ணா. உங்களுக்கு சொந்தக்காரன்? இல்லை சார். பின்ன எப்படி தெரியும்னு? எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறார் சார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு, அந்த கிணத்தோரத்தில் மீட்டிங் போட்டு பேசினார் சார். சரி, அதெல்லாம் சரி. நீங்கள் அவர்கிட்ட முன்னால் போனால் உங்களை இன்னாருன்னு அடையாளம் கண்டு கொள்வாரா? அது தெரியாது சார். எப்படி? அப்போ அவர் என்ன தெரிஞ்சிருக்கிறார்னா, எங்கள் ஊருக்கு மந்திரி மாதவன் வந்திருக்கிறாரு, கிணத்து பக்கத்தில் மேடை போட்டு அவர் பிரசங்கம் பண்ணார், இதெல்லாம் பேச்செல்லாம் தேர்தல் பிரச்சாரம் பண்ணார், இதெல்லாம் தெரியும். அதனால் அவர் மந்திரி மாதவனை அறிந்தவர் அல்ல, மந்திரி மாதவன் இவரை அறிந்திருக்க வேண்டும், இவரும் மந்திரி மாதவனை அறிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு புரிகிறதா? ஒருத்தரும் ஒன்றும் சொல்லியே. அப்போது நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதல்ல, கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உண்டாயிருக்கிற அனுபவம் வேறுபட்டது. கிறிஸ்தவர்களாக இருக்கிற அனுபவம் வேற, கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிற அனுபவம் வேற. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வேறுபாட்டை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டாதான். கிறிஸ்தவர்கள் உலகமெங்கிலும் இருக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துவின் உடையவர்கள் உலகமெங்கிலும் இல்லை. ஹலோ, நீங்கள் சிந்திச்சா தான் புரியும். உங்கள் அனுபவத்தை அப்படிப்பட்ட ஆழப்படுத்தி கொள்ளுங்கள். நான் கடந்த வாரத்தில் பேசினேன், இப்பொழுது பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு அஸ்திவாரமான காரியங்களை கிறிஸ்தவ அனுபவத்தில். இப்போ நம்ம சொல்லப்போனால் புதிய எருசலேமில் எங்கே நடப்போங்கிறதுல எங்கேயோ உட்காருவோங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் இங்கே நாம் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு இருக்க வேண்டும் என்கிறதுல குறைபட்டிருப்போமானால் சரிபடுத்தி கொள்றதுக்காகத்தான் அஸ்திவாரமான உபதேசங்களை உங்களோடு கூட பேசுகிறேன். அதனாலே தயவு செய்து நீங்கள் தெளிவாக காரியங்களை அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படினாலே நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாகவும் கிறிஸ்து உங்களுடையவராகவும் இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் நம்மிலே நிறைவேற்றுவாராக. இரண்டாவதாக கிறிஸ்துவின் உடையவர்களை பற்றி சொன்னால், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால், அல்லேலூயா, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அது எப்படிங்க? இஸ்ரவேல் ஜனத்தின் பிதாவாகிய ஆபிரகாம் நமக்கு எப்படி தகப்பனாவார்? அவருக்கு நாம் பிள்ளைகள் அல்லவே என்று நாம் அப்படி சிந்திக்கலாம். ஆனால் கவனிங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தால் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ, விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அல்லேலூயா.
நாம மாம்சத்தின்படி அவருடைய சந்ததியில வரவில்லை, அவருக்கு பிறக்கவில்லை, ஆனால் விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளைகளாகிவிட்டோம், ஆபிரகாமின் பிள்ளைகளாகிவிட்டோம். பிரைஸ் தி லார்ட். இது நீங்க இன்னும் கொஞ்சம் விளங்கி கொள்ற மாதிரி சொல்றேன். ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? ஹலோ, 2, அப்புறம் 8, அப்புறம் ஏயா எத்தனை பிள்ளைகள்னு கரெக்டாக சொல்ல தெரியலையா நமக்கு? பார்த்தீங்களா, நம்ம பைபிள் வாசிக்கிறது அப்படி இருக்கு. தயவுசெய்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1-6 வசனத்தை வாசித்தீர்களானால், இப்போ வாசிக்க வேண்டாம், எல்லாம் வாசிட்டு போக நேரம் இல்லை, கவனிங்க. முதல் வசனத்தை வாசிங்களேன். ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பேர் கொண்ட ஆபிரகாம் இருங்க சாராள் என்று முதலாவது மனைவி இருந்தால், அதை விட்டு ஆகார் என்கிற எகிப்திய பெண் ஒருத்தியும் கூட விவாகம் பண்ணி இருந்தான். இந்த ரெண்டும் இல்லாதபடிக்கு கேத்தூராள் என்னும் பேர் கொண்ட ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பேர் கொண்ட ஒருத்தியையும் விவாகம் பண்ணி இருந்தான். இருக்குதா? அப்ப ஆபிரகாமுக்கு எத்தனை சம்சாரம்? 3. முதலாவது சம்சாரம் சாராளுக்கு ஒரு குழந்தை, 2வது சம்சாரம் ஆகாருக்கு ஒரு பையன், மூத்தவன் இல்லை, அதாவது முதல்ல இருக்கிற முதல் மனைவி பிறந்தவன் இஸ்மவேல், மன்னிக்கும் ஈசாக்கு, 2வது மனைவிக்கு பிறந்தவள் இஸ்மவேல், 3வதாக கேத்தூராள் என்கிற ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணியிருந்தான். அவனுக்கு அவள் 6 பிள்ளைகளை பெற்றிருக்கிறாள். வாசிங்க. அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். 6 ஆண் பிள்ளைகளை பெற்றிருக்கிறான். அப்போ மொத்தம் எத்தனை பேர் அவங்களுக்கு சுதந்திரவாளிகள்? 8 பேர். என்ன கீழே வாசிட்டு வாங்க. யக்ஷான் சேபாவையும் தேதானையும் பெற்றான். தேதானுடைய குமாரர் அசூரேம், லெத்சூசேம், லெமியுமிம் என்பவர்கள். மீதியானுடைய குமாரர் ஏப்பா, ஏப்பே. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ, மனைவியரின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து, அதாவது ஜீவனாம்சம் கொடுத்து, தான் உயிரோடு இருக்கும் போதே, உயிரோடு இருக்கிற காலத்திலேயே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு, தன் குமாரனாகிய ஆபிரகாமை விட்டு, ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு போக அனுப்பிவிட்டான். இப்போ உண்மையான சுதந்திரவாளி யாரு? ஈசாக்கு. அப்ப மற்ற பிள்ளைகள் எல்லாம் யாரு? அவருடைய பிள்ளைகள் தான், ஆபிரகாமின் பிள்ளைகள் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை, ஆபிரகாமின் வித்துல வந்தவர்கள் தான். ஆனா சுதந்திரவாளி யாரு? அப்போ கவனிங்க, நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் சுதந்திரவாளிகள். விளங்குகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்கள் ஆழமாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் உடையவர்களாய் நாம் இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆபிரகாமின் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு தாசனானாரோ, சிநேகிதரானாரோ, அதே போல நாம் விசுவாச மார்க்கத்தாராக இருக்கிறபடினாலே ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆகிறது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அதற்கு ஒரு உறுதிப்பாட்டை, நமக்கு ஒரு உறுதிப்பாட்டை தர்றார். ஏதோ குருட்டு விசுவாசம் அல்ல, குருட்டு நம்பிக்கை இல்லை பைபிள் சொல்கிறதுன்னு போய் இஸ்ரேல் தேசத்துக்கு போய் நானும் ஆபிரகாமுடைய பிள்ளை, எனக்கும் சுதந்திரம் கொடுக்க வேணும்னா கொடுப்பாங்களா? தேவனுடைய ஆவியே. அப்ப கவனிங்க, விசுவாசத்தினாலே தான் நமக்கு, நாம் ஆபிரகாமின் சந்ததி. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால், நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஹலோ, வசனத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ கிறிஸ்துவின் உடையவர்களாக இருந்தால் கிறிஸ்துவின் ஆவியையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். இவர் தான் எங்க அப்பா, நான் தான் சுதந்திரவாளி, எனக்கு தான் அந்த சொத்து அப்படின்னு சொன்னா, இவன் தான் அவருடைய மகன்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன டெஸ்ட்? நம்ம சொல்லுங்கம்மா, மேட்டர் நம்ம சொல்லுங்கம்மா. DNA டெஸ்ட். கவனிங்க, இவருடைய
ரத்தத்தின் அணுவில் இருந்து தான் இவர் வந்தார், இவருக்கும் தான் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ஒத்து போகிறது, இவர் தான் இவருடைய வாரிசு, இவர் தான் இவருடைய ரத்தத்தில் அல்லது இவருடைய வித்தில் வந்தவர் என்கிறதை அந்த டெஸ்ட் நிரூபிக்கிறது. இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? நாம் யாருடைய பிள்ளைகள்ங்கிறத அவர் தான் டிஎன்ஏ டெஸ்ட் நிரூபிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு ஏகப்பட்ட உபதேசம் வந்துருச்சு, என்னென்னமோ சொல்றாங்க கிறிஸ்துவின் உடையவர்கள்ங்கிறதுக்கெல்லாம். கிறிஸ்துவின் உடையவர்களா சொல்லல, கிறிஸ்தவர்கள்ங்கிறவர்களா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா கவனிங்க, யாருடைய டிஎன்ஏ யாருக்கு எது பொருந்துகிறதோ அவர்கள் தான் நியாய தீர்ப்பில் போய் நிற்பார்கள். ஒரு அல்லேலூயா. உலகமே இப்படிப்பட்ட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி தான் இன்னாருக்கு இன்னாரு தான் என்று உரிமையை நிலைநாட்டுகிறது என்று சொன்னால் ஆண்டவர் ஏமாந்தவரா? இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் கூட உண்டு பண்ணவரே அவர் தான். கவனிங்க, ஒரு ரகசியத்தை சொல்றேன். 2000 வருஷத்துக்கு முன்னதாகவே சைக்காலஜி எழுதி வச்சிருக்கார். யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்கன்னா, அவர் வரும்பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக பிழையற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாகங்கிறார். நல்லா கவனிங்க, மனிதன் சரீரம் உள்ள ஜீவன் ஆவி இந்த 2 தான் இருக்கிறதாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆத்மாங்கிற ஒன்று இருக்கிறதை இப்போ தான் சமீப காலத்தில் தான் சைக்காலஜி கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தான், மனோதத்துவம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தான் அப்படி ஒரு ஆத்மாங்கிற ஒன்று இருக்கிறதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. இன்னும் சில கிறிஸ்தவர்களே ஆத்மா இருக்கிறத ஒத்துக்கொள்ள தெரியுமா உங்களுக்கு? ஹலோ. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களில் நாம் குறைபட்டிருக்கிறோம். கவனிங்க, ஒருத்தர் வந்தார். அப்போ நான் திருமுல்லாவில் தான் இருக்கிறேன். அப்போ நான் பாஸ்டராக இல்லை, வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு சகோதரன் வந்தார். அவர் இல்லை இருங்க சொல்கிறேன். என்ன வாட்ச் டவர் பைபிள் சொசைட்டியை சேர்ந்தவர். நல்லா கவனிங்க, அவர் என்னன்னு சொல்லுவாங்க? வாட்ச் டவர் பைபிள் சொசைட்டி, யெகோவா சாட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்தார். அவர் வந்துட்டு சரி ஒரு ஊழியக்காரராக வந்திருக்கிறாரே அப்படிங்கிறதுக்காக நான் மரியாதை கொடுத்து உட்கார வச்சு டீ கொடுத்துறேன், எல்லாம் கொடுத்துட்டேன். சரி ஜெபம் பண்ணுங்க என்ன. முதல்ல என்னென்னமோ பேசினார். அதெல்லாம் வேண்டாம், பரவாயில்ல, நீங்கள் ஜெபம் பண்ணி, நாங்கள் நல்ல சபைக்கு போயிட்டுருக்குறோம், ஏசிய சபைக்கு போயிட்டுருக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சபையை பற்றி, அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க, வந்தீங்கல்ல ரொம்ப சந்தோஷம், ஜெபம் பண்ணிட்டு போங்க, தெரியாதவன் விஷயம் தெரியாதவங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண சொன்னார். ஜெபமெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அவர் ஜெபம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ஜெபமெல்லாம் அங்கே தான் பண்ணணும், எங்கே ஆலயத்தில் தான் பண்ணணுன்னார். சரியா போச்சு. இவருக்கு என்ன சொல்கிறது? அப்போது உங்கள் ஆத்மா ரசிக்கப்படட்டும்னு நான், ஆத்மா எங்கே பிரதர் இருக்கு அப்படின்னார். எப்படி? அப்போ பாருங்க, ஆத்மாவை பற்றி அவருக்கு தெளிவில்லை. எப்போ? இந்த வருஷத்தில், இந்த நாட்கள்லையே. அது ஒரு இப்போ நடந்திருக்கிறவங்க அது இப்போது அது செயல்படக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. சரி, அது அப்புறம் இருக்கட்டும். கவனிங்கள், இந்த விஞ்ஞான பெருகி இருக்கிற காலத்தில் இன்னும் அவங்களுக்கு என்ன புரியல? ஆத்மாங்கிறது புரியல. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னால அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதி வச்சிருக்காரு? வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா சரீரம் முழுவதும். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள என்ன இருக்கு? அவனுக்கு ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. கவனிங்க, அதைத்தான் இதை விளங்கிக் கொள்ள முடியாதவங்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி விளங்கிக் கொள்ளவே முடியாது. ஹலோ, if I say hello, you must allow. அப்போ கவனிங்க, அவர்களுக்கு அந்த வெளிச்சம் இல்லை. அப்போ தேவன் நமக்கு எவ்வளவு ஞானம், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எவ்வளவு ஞானத்தை ஆண்டவர், தேவனால் வழிநடத்தப்பட்ட மனுஷன்கிறதுனால தான் 2000 வருஷத்துக்கு பிற்பாடு கண்டுபிடிச்சு அறிவு பெறுவாங்கங்கிறத அறிந்து அப்பொழுதே பிரித்து எழுதியிருக்கிறார். எப்படி? உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் அவர் வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக, நீங்களும் அதை காத்துக்கொள்வீர்களாக அப்படின்னு எழுதுறார்.
அப்போது நாம் எவ்வளவு ஞானமுள்ளவர்களாக இருந்து அதை பற்றி கொள்ள வேண்டும் என்கிறதை நாம் அறிய வேணும். கர்த்தர்தாமே உதவி செய்வாராக. அதிக விவரம் சொல்கிறதுக்கு எனக்கு வாஞ்சை தான், ஆனால் நேரம் போதாது. கவனியுங்கள், இன்னொரு விதமாக சொல்கிறேன். சாலமோன் தாவீது அரசாட்சிக்கு வருகிறதுக்காக ஒரு நியமனத்தை தாவீது வைத்திருக்கிறான். பச்சைபாலிடத்தில் ஒரு வாக்கும் கொடுத்துட்டான், நிச்சயமாக எனக்கு பிற்பாடு உன்னுடைய குமாரன் சாலமோன் தான் ராஜாவாவான் அப்படின்னு உறுதிப்பாடு பண்ணிட்டான். ஆனால் அதற்கு முன்னதாகவே அவர் படுத்த படிக்கல, தாவீது படுத்த படியில் இருக்கிறபோது அவன் பேர் என்ன, அதோனியா அப்சலோம் இல்லை, அதோனியாங்கிறவன் ராஜாவாயிட்டான். எப்படி? அவன் தன்னைத்தானே முடிச்சு ஊட்டி கொண்டு ராஜாவாள்கள்னு கொஞ்சம் பேர்த்த கூட்டி சத்தம் போட்டு எல்லாத்துக்கும் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தான். இது தெரிய வந்தது. இப்போ பச்சைபால் இப்போ தான் அவளுக்கு விஷயம் புரிந்து ஓடிப்போய், நீர் என்ன சொன்னீர் ராஜாவே, நீர் என்ன சொன்னீர்? உமக்கு பிற்பாடு என்னுடைய குமாரன் சாலமோன் தான் ராஜாவாவான்னு சொன்னீங்களா? எங்கே பார்த்தீங்களா, அதோனியா ராஜாவாயிட்டான்னு ஏகப்பட்ட சத்தம் போடுறாங்களே, ஊர்வலம் நடுறாங்களே, உங்களுக்கு அது தெரியலையா? அப்படியா, நான் இன்றைய தினம் இந்த காரியத்தை செய்து முடிப்பேன்னு சொல்லி சம்மந்தப்பட்டவளை கூப்பிட்டான். சாலமோனுக்கு முறை பிரகாரமாக, நல்லா கவனிங்க, சட்டப்படி அல்லது இன்னொரு விதமாக சொன்னால் முறைப்படி ராஜாவாக்குற சாலமோனை ராஜாவாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. இதை கேட்ட உடனே அதோனியா ஓடி போய் உயிருக்கு பயந்து பலிபீடத்தை பிடிச்சு கொண்டானா. அப்ப சட்டப்படி முடிசூட்டப்படாவிட்டால் கனம் இல்லை. அப்போ நம்மை நாமே தேற்றிக் கொள்கிறதல்ல, நம்மை நாமே நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் இயேசுனுடைய சிங்காசனத்தில் உட்காருவேன். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல. அதை ஒரு வார்த்தை விட்டுறோம். இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, நீங்களும் என்னுடைய கூட என்னுடைய சிங்காசனம். ஆனால் யாரை சொன்னார்? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. அப்படி வசனத்தை தெளிவாய் பிடித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசியுங்கள். 9:40, மார்க் 9:40. ரொம்ப சிந்திக்கிறீங்க போல இருக்கு. நமக்கு விரோதமாக இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்கிறபடினாலே, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடியால் என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடியாலே உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீரை, என்ன, ஒரு டம்ளர் தண்ணீர் நமது தாகத்துக்கு கொடுத்துக்கிறவனுக்கு கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரா? ஆசீர்வாதத்தை தர்றாரா? அல்லேலூயா. அப்ப நாம் கொடுக்கறது இல்லை, நமக்கு கொடுக்கிற எந்த மனுஷனும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அப்படியானால் காரணம் என்ன? அது காரணம் என்ன? நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறபடினால. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்பானவர்களே, சாரிபாத்தூரில் இருந்த அம்மையார், வயதான பாட்டி, எலிசாவுக்கு என்ன கொடுத்தாங்க? ஒரு கொஞ்சம் தண்ணீர், ஒரு அப்பம். என்ன, அதில் எனக்கு ஒரு அப்பம் சுட்டுட்டு வானார். அப்போ ஒரு அப்பம் கொஞ்சம் தண்ணீர், ஒரு டம்ளர் தண்ணீர் தான் கொடுத்தாங்க. அதை கொடுத்த உடனே அவங்களுக்கு என்ன கிடைச்சது? பஞ்சம் தீருகிற வரைக்கும் அவங்களுடைய வீட்டில் அப்பமும் குறையவில்லை, எண்ணெயும் குறையவில்லை. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஏன்? கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறது நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீரை குடிக்க கொடுக்கிறவன். ஒரு கலசம் தண்ணீருங்கிறது இங்கிலீஷ் பைபிள் வாசிங்க, ஈவன் இஃப் அ கப் ஆஃப் கோல்டு வாட்டர் அப்படின்னு எழுதியிருக்கு. என்ன, அந்த நாட்டில் குழுன்னு யாரும் தண்ணி குடிக்க மாட்டாங்க, ஏன்னா அது குளிர் பிரதேசம். அங்கே குழுன்னு தண்ணி குடிச்சா இருக்கிற நடுக்கம் எடுத்துரும். அதனால் இந்த தண்ணி அல்ல. ஆனால் கவனிங்க, ஒரு கலசம் குளிர்ந்தவர், என்ன வேற வழி இல்லை, அதான் இருக்குது, நான் தர்றேன்னு கொடுத்தால் கூட அதற்கு கூட ஏற்ற பலனை அடையாமல் போகிறதில்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்ம டீ கொடுத்தா, காப்பி கொடுத்தா என்னென்னலாம் நமக்கு கிடைக்குன்னு யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, நான் சொல்லுகிறதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிற கர்த்தர் நமக்கு நாம் செய்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் பிரதி உபகாரத்தை கட்டாயம் வைத்திருக்கிறார் என்பது சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஒரு விசுவாசி
ப்ரெஸ் வச்சு நடத்திட்டு இருந்தார். அவருக்கு மகளுக்கு கல்யாணம், கையில் காசு கிடையாது, இருக்கிறது கொஞ்சம், அதை வச்சு கல்யாணம் நடத்துகிற அளவுக்கு முடியாது. ஆனால் என்ன செய்கிறது, ஆர்டரும் வரல. பிரிண்டிங் வேலை நல்லா நடந்தால் நமக்கு எப்படியாலும் பணம் கிடைக்கும், அந்த மாதிரி எந்த வசதியும் இல்லை. ரொம்ப தவித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு பத்திரிக்கை வருது. அந்த பத்திரிக்கையில் ஒரு மிஷினரி ஸ்தாபனம், இந்த மிஷினரி அனுப்புறதுக்கு எங்களுக்கு பணம் தேவை, யாராலும் அனுப்புவீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு அதில் எழுதியிருக்கு. அவங்க நினச்சாங்க, அவங்க கையில் எவ்வளோ இருந்ததா, 40,000 ரூபா இருந்ததா. கவனிங்க, நம்ம இதை வச்சு நிச்சயமாக கல்யாணம் நடத்த முடியாது. அது பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துறதுனா சாதாரண மாதிரியா, நிச்சயமாக வராது, நடத்த முடியாது. ஆகையினால நடத்த முடியாமல் நாம் வெட்கப்பட்டு போகிறத விட மிஷினரி ஊழியத்துக்கு கொடுத்துருவோம். ஆண்டவர் நடத்த மாட்டாரா, எப்படி நடத்துவாரோ நடத்தட்டும் என்று சொல்லி அந்த இருந்த பணத்தையும் மிஷினரி ஊழியத்துக்கு கொடுத்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இவங்களை போல மூளை இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. இல்லை, கவனிங்க, அவர்கள் கொடுத்தது கர்த்தருக்காக கொடுத்தார்கள், கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுத்தார்கள். ஆகையினாலே ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, 2 வாரம் போச்சு, இவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க 38 லட்சத்துக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 38 லட்சத்துக்கு அவங்களுக்கு ஆர்டர் கிடைத்ததுனால மிக லகுவாக வேலையும் நடந்தது, கல்யாணம் நடந்தது, இவர்களுக்கும் பெரிய சம்பத்து உண்டாயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை கனப்படுத்தி ஒருவரும் கனவீனப்பட்டு போகிறதில்லை, ஒருவரும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அல்லேலூயா. ஆகையினால நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறதுனாலே ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனும் கூட அதன் பலனை அடையாமல் போகிறதில்லைன்னு சொன்னார்னா அதான் அர்த்தம். கர்த்தர் அவருடையவர்களுக்கு கொடுக்கிறதை அதாவது அவருடையவர்களுக்கு எதையாலும் ஒன்று செய்தார், அதற்கேற்ற நிறைவான பலனை அவர் கட்டளையிடுகிறார். பெற்றுக்கொண்டவங்க கொடுக்க மாட்டாங்க, பெற்றுக்கொண்டவங்களிடத்திலிருந்து வராது. ஆனால் யாரிடத்திலிருந்து வருது, பரத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. சரி, 4வதாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் வாசிக்கிறதுல சிந்தனையோட வாசிக்கத்தான் வேணும். இன்னொரு தடவை வாசிங்க. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். என்னது பாஸ்ட் எங்கேயோ போறாரு அப்படிங்கிறீங்களா, சிலுவைக்கே போயிட்டாருங்கிறீங்களா? அன்பானவர்களே, நீங்கள் அதனுடைய ஆழத்தை, வேதம் சொல்லுகிற ஆசீர்வாதத்தை, வேதம் சொல்லுகிற பக்தியின் நிறைவை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுகிறேன். நாம் வெற்று கிறிஸ்தவர்களாய் அல்ல, பெயருக்கு கிறிஸ்தவர்களாய் அல்ல. ஒரு பிரசங்கர் அப்படி பேசி கொண்டிருக்கிற பொழுது அது முடிஞ்ச உடனே ஒருத்தர் கேட்டார், என்னையா நீங்கள் பேசுறது, பெயர் கிறிஸ்தவன் யாரால் எங்கே நெத்தியில் எழுதியா இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னார், பிரதர், நெத்தியில் மட்டும் இல்லை, அவங்களுடைய ஒவ்வொரு அவயவத்திலும் எழுதி இருக்குதுனார். அவருக்கு கோபம் வந்துருச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னார். ஒன்றும் இல்லை, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சிகரெட்டை விடலை, என்ன விடலை, பீடியை விடலை. அப்படி சொன்னால் தான் நல்லா விளங்கும். என்ன விடலை, பீடியை விட முடியாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் சாராயம் விற்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த ரோட்லேயே அவரும் கிறிஸ்தவர் தானுங்க, அது ஒரு பிஸ்னஸ். நான் அதை பற்றியெல்லாம் சொல்ல வரல, அவரை பற்றி குறை சொல்கிறதுக்கெல்லாம் நான் வரல, கவனிங்கள்னு சொல்கிறேன். அப்போ அப்படி கிறிஸ்தவங்க இருக்கிறாங்கல்ல, அதனால தான் அவர் சொன்னார், பீடி குடிக்கிற கிறிஸ்தவன், சாராயம் விற்கிற கிறிஸ்தவன், அப்புறம் பொடி போடுற கிறிஸ்தவன், என்னென்ன விதமாக இருக்கிறாங்க. அதனால் மூக்கில் எழுதியிருக்கு, வாயில் எழுதியிருக்கு, உதட்டில் எழுதியிருக்கு, கையில் எழுதியிருக்கு, எல்லாமே எழுதியிருக்கு. அப்போ அவங்க யாரு, அதான் பெயர் கிறிஸ்தவன்னாரு. கேள்வி கேட்டவர் பேசாமல் போயிட்டார். ஏன் பேச முடியாது? அப்போ கவனிங்க, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்தவர்கள். சிலுவையில் அறைகிறதுனா என்னங்க, அதோடு அங்கே வச்சுட்டேன், இனி அதை எடுக்க முடியாது. நான் என்ன, அதை நான் எடுக்க முடியாது, சிலுவையில் அறைந்து விட்டேன். சிலுவையில் அறைந்தால் சாக வேணும்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சிலுவையில் அறைந்ததுக்கு
சாகிறதுக்கு. அப்போ என்னுடைய அசுத்த பழக்கங்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது என்ன இல்லை, அது செத்து விட்டது. எனக்கும் அதற்கும் இப்பொழுது சம்பந்தம் இல்லை. அதான் கிறிஸ்தவன். கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவின் உடையவர்கள் யார்? அவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவர்கள். அல்லேலூயா. அது எப்படின்னு உங்களுக்கு விளக்க வைக்க வேண்டுமானால் அது விளங்க வேண்டும் என்று சொன்னால் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு சொல்லுகிறேன். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இருங்க, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் ஆவடி இருந்த பொழுது கன்னிகாபுரம்னு ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு நாள் ஒரு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், ஜெபம் பண்ண போயிருந்தேன். அப்போது ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு சகோதரர் 2 பேர், ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டு, ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஐயா, இந்த பொண்ணு சொன்னபடி கேட்க மாட்டேங்க ஐயா, ராத்திரி பகலாக தூங்குறது இல்லை ஐயா, ஓடுது ஐயா. எடுத்த மாதிரி அங்கே ஒரு பங்க் கடை இருக்குது, சின்ன கடை. அதில் போய் சிகரெட் எடுத்து, அதாவது பெட்டி, அதாவது சிகரெட் அப்படி அடுக்கி வச்சுருப்பாங்க. அது டக்குன்னு எடுத்து அங்கே ஒரு கயிற்றில் தீ வச்சு வச்சுருக்காங்க, தொங்கிட்டு இருக்குது. அதை எடுத்து வச்சு குடிக்குதான். இது மாதிரி பண்ணுது ஐயா. ஐயா, அங்கே சாராயம் பக்கத்து வீட்டில் டம்ளர் ஊற்றி கொடுப்பாங்க. அது நடக்குதாங்க வியாபாரம். நேராக ஓடி போய் பிடிங்கி குடிக்குது அந்த பொண்ணு. யார்? ஒரு 16 வயசு இருக்குங்க அந்த பொண்ணுக்கு. இந்த மாதிரி செய்தான். ஜெபம் பண்ணுங்க ஐயான்னாங்க. நான் ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணுறேன்? ஐயோ இல்லை முதல்ல ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணுறோம், பொத்துரு கீழே விழுந்துருச்சு. விழுந்ததுக்கு பிற்பாடு அவங்க 2 பேர் துடிக்கிறாங்க. ஐயோங்கிற. ஒன்றும் பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, கம்மல் இருக்க கொஞ்சம் நேரம் என்று சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கு பேர் என்ன, பொண்ணு பேர் ஏதோ சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை. அந்த பேரை சொல்லி எழுந்துருமான்னு எழுந்திரிச்சிட்டு கண்ணை தொடச்சிட்டு இப்படி பார்த்தது. என்ன தெரியுதாம்மான்னு. ஆமாம், இவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு வருவீங்களே அப்படின்னு. ஆமாம். ஏம்மா நீ என்ன சிகரெட் குடிக்கிறாம்மா? ஐயோ, நான் ஏங்க குடிக்கிறேன்? இல்லைம்மா, நானாக சொன்னேன், உங்கள் அப்பா தான் தவிர யார்? உங்கள் அப்பா தானே? ஆமாம். இது யார்? உங்கள் அம்மா. அவங்க தான்மா சொன்னாங்க. ஏய், நீ அன்னைக்கு போய் குடிக்க அப்படிங்கிறாங்க. ஏய், சும்மா என்னை பற்றி ஏன் இப்படி பல்லாம் சொல்கிறீங்க பாஸ்ட்டுக்கிட்ட அப்படிங்குது. முன்னால செய்தது இப்போ அந்த ஆவி அதை விட்டு போன உடனே இப்போ தன்னை யார் அப்படி செய்தனா அதுக்கு கனவு கண்டது போல இருக்கு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை கவனிங்க. பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் மயக்கம் அப்போ எதில் இருக்கிறாங்க? அவங்க ஒரு மயக்கத்துக்குள் இருக்கிறாங்க. அப்போ அந்த மயக்கத்துக்குள் இருக்கிறவங்க அந்த மயக்கம் தெளியத்தக்கதாக அவன் கண்ணிக்கு, சாத்தானுடைய கண்ணிக்கு நீங்கள் ஆகத்தக்கதாக நீங்கள் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ கவனிங்க, கிறிஸ்துவின் உடையவர்களா இல்லை என்று சொன்னால் சாத்தான், அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவன் என்ன பிசாசு ஆனவன் அவனுடையவனர் ஆகிவிடுவார்கள். அப்போது இந்த உலகத்தில் மற்ற காரியங்கள் எல்லாம் பற்றி கொண்டிருக்கிறவர்கள் அவனால் பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே அந்த பழக்கங்களை அவங்களால் விட முடியவில்லை. ஏன்? அதை அவங்க விரும்பி செய்யறதல்ல, அவங்க விரும்பாமல் இருந்தாலும் அதை செய்ய பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு விளங்குதா? நான் மறுபடியும் சொல்கிறேன், இது அஸ்திவார உபதேசம். அதனால் மனம் திரும்புதலை கூட தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்புதல்னா என்ன? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்கள். இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்புகிறதுக்கு பெயர் தான் மனம் திரும்புதல். ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் என்னை பற்றி
மற்றும் அவர்கள் விசுவாசத்தினாலே எண்ணெய் மற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவருடைய திரும்பும்படி. அப்ப கவனிங்க, மனம் திரும்புதல் என்று சொன்னாலே இருளை விட்டு ஒளியினிடத்துக்கு வருகிறது, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு வருகிறது. அப்போ இதுதான் மனம் திரும்ப. அந்த மனம் திரும்புதல் உண்டாயிருக்கும்படி அவர்களுக்கு சாந்தமாய் உபதேசம் பண்ணுங்கள். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது, உங்கள் சரீரங்களை நீதியின் ஆயுதமாம், நீதியின் அவயவங்களாய், அந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 21-22 வசனத்தை வாசிங்க. ரோமர் 6. இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், உங்களுக்கு கிடைக்கிற பலன் முடிவோ நித்திய ஜீவன். முடிவுதான் நித்திய ஜீவன். நல்லா கவனிக்க வேணும். எடுத்த உடனே நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்காது. எது கிடைக்கிறது? பரிசுத்தமாகுதல் கிடைக்கிறது. அந்த பரிசுத்தமாகுதலுடைய முடிவு என்ன? நித்திய ஜீவன். அப்போ நமது அவயவங்களை இதுக்கு முன்னே பாவத்திற்கு அடிமைகளாக, அடிமைன்னு சொன்னால் ஏன் எதுக்கு எப்படின்னு கேட்கக்கூடாது, சொன்னதை செய்யணும். அதனால் ராத்திரி 12 மணி ஆனால் மிஸ்டர் எந்திரினா எழுந்திருக்கிறான், தேடுறான், வெய்ய வாயில் வைக்கிறான், தீக்குச்சி உரைக்கிறான், வைக்கிறான், இழுக்கிறான், இனி போய் படியா, அப்புறம் தான் தூக்கத்தை நான் அனுமதிப்பேங்குது, அப்புறம் தான் தூக்கம் வருது. அப்போ கவனிங்க, என்னவா இருந்தாங்க? இந்த சரீரத்தை அசுத்தத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கிறார். கிறிஸ்துவுக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். அப்படி அடிமையாக ஒப்பு கொடுத்தா என்ன நடக்கிறது? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலன். அதனுடைய முடிவு என்ன? நித்திய ஜீவன். அப்ப நீங்க நித்திய ஜீவனுக்கு போக வேண்டுமானால் பரிசுத்தமாகுதலில் தான் ஆரம்பமாகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலன் இவ்வளவு நேர்த்தியாக அதை விளக்கி சொல்லி இருக்கிறபடினாலே, அன்பானவர்களே, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளின் சிலுவையில் அறைந்தவர்கள் என்கிறதை மறந்துவிடக்கூடாது. அவர்கள்தான் சுதந்திரவாளிகள். கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்து விடுகிறேன். இது நமக்கு இருக்கிற நித்திய ஆசீர்வாதம். ஆகினாலே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில், அவருடைய வருகையிலே அவருடையவர்கள், யாரு? அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துடைய வருகையை பற்றி சொல்லி இருக்குது. 2வது வருகையை பற்றி கவனியுங்கள். இயேசு வரும்பொழுது அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். நல்லா கவனிங்க. இயேசு இன்னைக்கு ராத்திரி வர்றாருன்னு சொன்னால், யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்களோ, பூரணப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஆண்டவரை சந்திக்க பறந்து போவாங்க. சரி, அப்போ மற்ற கிறிஸ்தவங்கள் என்னவாங்க என்றால், கைவிடப்பட்ட கிறிஸ்தவங்கள் எல்லாம் இனி அதுக்கு பிற்பாடு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி வரும். அதில் விசுவாசத்தை காத்து கொண்டால் இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டியது வரும். அப்படி மறித்தால்தான் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும். அப்படி காத்துக்கொள்ளாமல் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமான் சாமி போட்டு, யார்? அந்தி கிறிஸ்து சொல்கிறதுக்கெல்லாம் ஆமான் சாமி போட்டிருந்தா கவனிங்க, காப்பாற்றப்படுவார்கள். ஆனால் எங்கே வந்து சேருவாங்க தெரியுமா? 1000 வருஷ அரசாட்சியில் இருப்பார்கள், உயிரோடு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் புதிய பூமிக்குரியவர்களாக இருப்பார்கள். அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோ புதிய எருசலேமுக்குரியவர்கள், மணவாட்டி ஸ்தானத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பூர்ண சுவிசேஷ எழுப்புதல் சபைக்குள்ளே ஏன் இருக்கிறோம்? ஏன் அந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிறோம்? அப்படி கிறிஸ்துவுக்கு உடையவர்களாக, கிறிஸ்துவின் உடையவர்களாக, கிறிஸ்துவோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரும்படிக்காக. நல்லா சொல்லுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆட்டுக்குட்டி ஆணுடைய கல்யாணம் வந்தது
இருங்க, கல்யாணத்துக்கு ஆட்டுக்குட்டியாடவே கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது யாருக்கு தெரியுமா? அது கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றவங்க. ஆனால் நாம் யாரு? மணவாட்டி, கல்யாணம் செய்து கொள்றவங்க. சொல்ல போனால் நாம் அவரோடு கூட எப்பென்றைக்கும் இருக்கத்தக்கதாக இருக்கிறவர்கள். அந்த பாக்கியம் வேணுமா உங்களுக்கு? கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த சோறு சாப்பிட்ட பாக்கியம் வேணுமா? விருந்து சாப்பிட்ட பாக்கியம் வேணுமா? அப்போ கவனிங்க, ஒரு கூட்டம் கர்த்தரோடு கூட என்றென்றைக்கும் நித்திய சிங்காசனத்தில் உட்கார்ந்து அரசாட்சி செய்யும். ஒரு கூட்டம் சாப்பிட்டு வந்துடும், புதிய பூமியில் இருக்கும். ஆனால் புதிய வானத்திலே பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள், அது பழைய ஏற்பாட்டு கால தேவ மக்கள், பக்தர்கள் எல்லாம் இருப்பாங்க. அப்போ நமக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிற விசேஷித்த ஒன்றை நமக்காக தேவன் நியமித்தார் இருக்குது பார்த்தியா, அந்த மேன்மைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகினால் நாம் அதை சரியாய் புரிந்து கொள்ள வேணும். இது ரெண்டுக்கும், கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கும் மனவாட்டியாக இருக்கிற அனுபவமும் தெரியாது ரொம்ப பேர்த்துக்கு. முடிச்சிடுறேன். எங்கள் ஊர் ரொம்ப ரொம்ப பட்டிக்காடு. அதாவது இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் பஸ்ஸு போக்குவரத்து விட்டாங்களாம். அது யாரும் ஏறலை, அதனால் அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். கவனிங்க, அப்படிப்பட்ட ஊர். சரி, அந்த ஊருக்கு ஒரு நாள் முதல்ல நான் அங்கே சின்ன பையனாக இருக்கும்போது 3ஆம் கிளாஸாக 4ஆம் கிளாஸாக படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போது கலெக்டர் வந்தார். கலெக்டர் வர்றாருன்னா அப்போது அந்த ஊர் ஜனமெல்லாம், ஏன்னா எங்கள் ஊரில் முதல்ல காரை பார்க்குறதுக்கு தான் ஜனம் வருவாங்க. அப்புறம் கலெக்டராக மற்றது அதெல்லாம் காரே வர பார்த்தது கிடையாது. நான் மெட்ராஸில் இருக்கு இப்போ பிரசங்கம் பண்ணலைங்க, இப்போ பிரசங்கம் பண்ண இதை சொல்லலை. நான் சின்ன பையனாக இருந்த பொழுது, இன்னொரு விதமாக சொன்னால் 55 வருஷத்துக்கு முன்னதாக நடந்தது சொல்கிறேன். அங்கே கார் வருது, கலெக்டர் வர்றாங்கன்னா கார் வருதாம்மா. வீட்டுக்குள்ளே ஒரு ஜனம் கிடையாது, எல்லோரும் வந்துட்டாங்க. கலெக்டர் வர்றாருங்களோட உடனே எல்லோரும் அப்ளிகேஷன் எழுதி வச்சுருக்காங்க. எங்கள் ஊருக்கு கிணறு வெட்ட வேண்டும், எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் வேணும், எங்கள் ஊரில் ஆற்றுக்கு போகிறதுக்கு வழி இல்லை, அதனாலே வழி அமைக்க வேண்டும். அப்புறம் கல்லறை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கூட்டமாக எல்லாம் மனு எழுதி வச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்திருந்த கலெக்டர் வந்தார். வந்த உடனே ஜீப் வந்தது, கார் வந்தது. உடனே ஜீப்லேருந்து ஒருத்தர் இறங்கினார். அவர் என்ன பண்ணுறது தெரியுமா, பிரமாதமாக ட்ரெஸ் பண்ணியிருந்தார். அப்படி ஒரு பட்டா இது போட்டிருந்தார், தலையில் தொப்பியெல்லாம் வச்சுருந்தார். அப்படி நடை போட்டுட்டு வந்தார். எல்லாரும் இப்படிதான் கலெக்டர்னு எல்லாரும் மனு வச்சுருந்தாங்க. தயாராக கொண்டு போய் அவர்கிட்ட நீட்டினாங்க. அப்புறம் எங்கள் ஊரில் மணியதாரர் ஒருத்தர் இருந்தார். அவர் வயசானவர். அவர் இல்லையா கலெக்டர், இங்கே வர்றாரு யாரும். இவர் என்னடான்னா அரைக்கை சட்டை போட்டுட்டு பேண்ட் போட்டுட்டு சாதாரணமாக நடந்து வர்றாரு. அவர் யார் முதல்ல வந்தவர்? அவர் தவிச்சிட்டு வர்றாரு. ஆனால் அவர் எப்படி இருந்தார் பார்க்கறதுக்கு? ட்ரெஸ் என்ன, அவர் இந்த முத்திரை போட்டிருந்தார், தொப்பி வேற வச்சிருந்தார், பட்டா வேற எப்படி போட்டிருந்தார். அவரை பார்த்தா தான் கலெக்டர்னு நாங்கள் நினச்சிட்டோம். இன்றைக்கு அப்படித்தான் ரொம்ப கிறிஸ்தவர்கள் என்ன நினச்சிட்டாங்க, இதுதான் கிறிஸ்தவ அனுபவம், இவர்கள் தான் அங்கே போய் உட்காருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அவருக்கு ஒரு அதிகாரம் இல்லைங்கிறது அவர்களுக்கு யாருக்கும் தெரியல. நாம் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை நீங்கள் இன்றைக்கு கேட்டிருக்கிறீர்கள், கற்றுக்கொண்டீர்கள். அதன்படி செய்வீர்களாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அருமையான ஐயா வேதாசலம் அவர்கள் நமக்காக ஜெபம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜெப நிலைக்கு வந்துருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசினார். கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். ஹல்லேலூயா. அதே யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் உடையவர்கள், மேய்ப்பனின் ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நம்ம மேய்ப்பனின் சத்தத்துக்கு செவி கொடுப்போம், ஆனால் நாம் ஆபிரகாம் சந்ததியாக இருப்போம். பரலோகத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளுவோம். வேதம் சொல்லுகிறது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீராகில், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். அல்லேலூயா. சத்தத்தை கேளுங்க ஆடுகளே, அவருடைய சத்தத்தை கேளுங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. அவர் நம்மை நித்திய ஜீவனுக்கு நடத்தி செல்லுவார். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் குற்றமற்றதாய் காக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சகாயம் செய்து துணை செய்வார். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் 5 வருஷம் கிறிஸ்தவர்கள் 10 வருஷம் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறதுல எங்களுக்கு பெருமை இல்லைப்பா.
ஆண்டவரே, உண்மையாக we should have possess Christ. இயேசுவும் எங்களை உடையவராயிருக்கிறார். எங்கள் ஆசை இச்சைகளை, மாம்ச இச்சைகளை நாங்கள் சிலுவையிலே அடித்து விட்டோம். இனி நாங்கள் அதை பிடுங்கி எடுப்பது இல்லை. அது ஒரு முறை அறையப்பட்டதனால் அறையப்பட்டது தான். இனி அது எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் கிறிஸ்துவோடு மரித்து இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களிலே பிழைத்திருக்கிறார். இன்றைக்கு எடுக்க போகிற கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் ஆண்டவரே எங்கள் சரீரத்தில் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். இதுவே எங்களுடைய சாட்சியாக இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் மணவாட்டியாய் உமோடு மணவரையிலே உமோடு உட்கார வேண்டும். கல்யாணத்துக்கு போகிறவர்களாக அல்ல, நாங்கள் விருந்தினர்கள் அல்ல. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே, அந்த அறிக்கையோடு இன்றைக்கு உம்முடைய பந்தியில் கையெடுக்கிறோம். நாங்கள் எடுக்க போகிற இந்த அப்பத்துணிக்கையும் இந்த ரசமும் எங்களை மணவாட்டிகளாக மாற்றட்டும். விருந்தினர்களாக அல்ல, மணவாட்டிகளாய் மாற்றட்டும். இரட்சகர் இயேசுவின் சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக, அவருக்கு பின் செல்லுகிற ஆடுகளாக எங்களை நடத்தும். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஆத்மா ஆவி சரீரத்தை ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரப்படி செய்ய போறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமை, மகிமை, மகிமை.